அதான் பவுல் சொல்றார், நான் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும், எப்ப நான் உயிரை கூட பெருசா நினைக்கல, எனக்கு வச்சிருக்கிற பிரச்சனையை கூட நான் பெருசா நினைக்கல, நான் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே வந்தேன்றார். விரும்புகிறேன் அப்படின்றார். ஆண்டவர் செஞ்ச ஊழியத்தை நான் செய்யணையா. ஆண்டவர்கிட்ட ஒரு ஊழியம் பெற்றிருக்கான் பவுல். என்னது? கிருபையின் சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம். ஒரு கிரையை செலுத்தி பெற்றுக்கொண்டால் அது பேர் என்னது? கிரியை. எதுவுமே இல்லாம தேவனிடத்திலிருந்து நம்ம நீதிமானம் பத்தியா, அதான் கிருபை. அல்லேலூயா. நீ ஒண்ணுமே செய்யல, நம்மப்பா நான் அந்த அமலன் பண்ண பாவத்துக்கெல்லாம் அடி வாங்க வேண்டியதெல்லாம் கசையடி கிடையாது, மொத்தத்தையும் முடிச்சிடணும், தோல் தோலா உரிக்கணும். ஆனா எனக்காக அவர் உரிப்பட்டார். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. தட் இஸ் கிரேஸ். உனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், உனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். எப்படி கிரயத்துக்கு? இந்த உலகத்திலே பெருசு என்ன சொல்லுவாங்க? பொண்ணு வெள்ளியும் தான். பொன்னினாலும் வெள்ளினாலும் இல்லை, அதை விட விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஒரு முறை ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவனே என் பக்கம். சொல்லுங்க, ஆண்டவனே என் பக்கம். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த சுவிசேஷத்தை கலைக்கிறதுக்கு ஓநாய்கள் வருவாங்களாம். அதான் அடுத்த வசனம், வாசிங்க சீக்கிரம். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து